சென்னை மயிலாப்பூரில் சாலையோரம் பானிபுரி கடை நடத்தி வந்த வடமாநில இளைஞர் மர்ம நபர்களால் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாப்பூர் முத்துகிருஷ்ணன் தெருவில் பானிபுரி விற்று வந்த உத்தரப்பிரதேச இளைஞரை அவ்வழியே சென்ற 4 வீண் தகராறு செய்து தாக்கியதாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் அடையாளம் தெரியாத 4 மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவிகள் மூலம் 4 தேடி வருகின்றனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் தமிழக மீனவர்கள் 15 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவ பெண்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 13ஆம் தேதி கிளிஞ்சல்மேடு மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் நெடுந்தீவு கடல் பரப்பில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி விசைப்படகையும் அதிலிருந்த 15 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகையும் இலங்கை காங்கேசன் கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக கொண்டு சென்றனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினர் புதுச்சேரி தமிழக மீனவர்களை கைது செய்து வருவதால் தமிழக மீனவர்கள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். தகவல் அறிந்த மீனவர்களின் குடும்பத்தினர் கதறி எழுது படகையும் மீனவர்களையும் மத்திய மாநில அரசுகள் மீட்டுத்தர கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக மீனவ பெண்கள் எச்சரித்துள்ளனர். ஓட்டு தேர்தல் வருதா, ஓட்டே நாங்க போடவே மாட்டோம். மொத்தம் எல்லா பேருமே பாண்டிச்சேரி ஸ்டேட்ல எதுவுமே ஓட்டே கிடையாது. ஓட்டு நாங்க போடவே மாட்டோம். அப்ப நாங்க மீனவர் எங்களுக்கு ஓட்டு போட மட்டும்தான் எங்க மக்கள் உங்களுக்கு தேவையா? இப்ப போய் பிடிச்சி கிடக்க அதுக்கெல்லாம் என்ன வழி? எங்களுக்கு போட்டும் போன ஆளுங்களும் எல்லாம் திரும்பி வரணும். எல்லா போட்டு வரணும். எப்பப்ப பிடிச்ச போட்டுலாம் எல்லா போட்டு வரணும். போட்டோட சேர்த்து விட சொல்லுங்க. அவங்களுக்கு 2 பொம்பளை பிள்ளை தான் பையன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.